உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே தான் பிரதர். எதனால? எதனாலன்னு என்ன சொல்றது பிரதர், கண்ணில் தான் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே ஓரளவுக்கு வந்துட்டு தான் இருக்கு மக்களுக்கு. கேஷ் ஃப்ளோவும் மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோதான். இந்த 1000 ரூபாய் கொடுக்குறது. 1000 ரூபாயும் சரி, டிரான்ஸ்போர்ட்டும் சரி, நிறைய விஷயம் மக்களுக்கு பணமாக வந்துட்டு இருக்குல்ல, அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை. எப்பவுமே டிஎம்கே தான் போடுவீங்க? எப்போவுமே டிஎம்கே தான். நீங்க யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? என்னால யாரையும் கணிக்க முடியாதுங்க. இல்ல நீங்க யாரை எதிர்பார்க்குறீங்க ஆட்சி பண்ண? உங்களுக்கு நான் யாரையும் எதிர்பார்க்கல. நம்ம சம்பாரிச்சாதான் நமக்கு சாப்பாடு. அவங்க ஜெயிக்கிறவங்க அவங்கவுங்க சம்பாரிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம அன்னாடு கூலி வேலைக்கு வர்றவங்க கூலி வேலைக்கு வந்தாதான் சாப்பாடு. அதுடா, யார் ஜெயிச்சாலும் யாருக்கும் நன்மை கிடையாது. அவங்க ஜெயிக்க தோக்கத்தினால 1 ரூபாய் 2 ரூபாய் விலைவாசி குறையும் ஏறும்ல. உழவர் சந்தைன்னு பேரை வச்சுட்டு உழவர் சந்தைக்கு போனா 60 ரூபா தக்காளி, 70 ரூபா வெங்காயம், 100 ரூபாயே பத்த மாட்டேங்குது. அப்புறம் எங்க போய் விலைவாசி ஏறிக்கிட்டே தான் போகும். நம்ம அப்படியே தான் சம்பாதிக்கிறது. அப்படியே 100 ரூபாய்க்கு சம்பாதிச்சுட்டே தான் இருக்கணும். வேஸ்ட். எவன் ஜெயிச்சாலும் வேஸ்ட். நான் உள்ளதான் சொல்றேன். உண்மையாலுமே யார் ஜெயிச்சாலும் அவங்க சம்பாதிக்கிறதான் பார்ப்பாங்களே தவிர மக்கள் நல்லா இருக்கட்டும்னு யாருமே பார்க்க மாட்டாங்க. நான் அனுபவப்பட்டுட்டேன் நல்லா நிறைய. 60 வருஷமா 2 பேர் தான் இருக்கேன். அவங்க 2 பேர் அப்படியே இருப்பாங்க. அந்த 2 பேரும் அந்த விஜயே வந்தாலும் அதுதான் வரும். அவர் சம்பாரிச்சு அவர் புள்ள குட்டிக்கு பாக்குறத பாப்பாரு, இவர் சம்பாரிச்சு இவர் புள்ள குட்டிய பாப்பாரு. என்ன நான் சொல்றேன் உண்மைதானே? டிஎம்கே வந்தாலும் அதான் நடக்கும், ஏடிஎம்கே வந்தாலும் அதான் நடக்கும், விஜய் வந்தாலும் அதான் நடக்கும், விஜயகாந்தே வந்தாலும் அதான் நடக்கும். எந்த கட்சி வந்தாலும் அவன் சம்பாதிக்கத்தான் பார்ப்பான். விலைவாசிலாம் குறையவே குறையாது. தங்கம்னா இவ்வளவு விலை ஏறுது, நீங்க அதை குறைக்க சொல்ல பார்க்கலாம். யாருமே குறைக்க மாட்டாங்க. வேஸ்ட். எந்த கட்சி வந்தாலும் வேஸ்ட்.